ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினமும் காலையில் என்னுடைய வீட்டுக்கு வர்ற பறவை அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா உணவு போடுவேன். அதை தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி தோணுச்சு, அதான் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், இங்கே எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க. நிறையா பறவை இருந்தது அந்த குருவி. ஆனால் எல்லாம் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஓடிட்டு. நான் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குருவி நிறையா இருந்தது. எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்களேன். தினமும் நான் அந்த அனிமல்ஸ்க்கு காகம்லாம் நிறையா வரும். அதுக்கெல்லாம் நான் தினமும் சாப்பாடு போடுவேன். எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்களேன். இதில் வர சந்தோஷமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பயந்துட்டு ஓடிட்டாங்க. இந்த பேர்டை பாருங்களேன், எவ்வளோ அழகாக சாப்பாடு பொறுக்குறாங்கன்னு. செம்ம ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்றத பார்த்தாவே எவ்வளோ அழகாக உணவை பொறுக்கி சாப்பிட்றாங்க பாருங்களேன். நாமெல்லாம் தட்டு சுத்தமாக இருக்கா, கை சுத்தமாக இருக்கா, சுத்தமாக சமைச்சிருக்கோமா அப்படின்னு தேடி தேடி சாப்பிட்றோம். ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள், மண்ணில் கிடக்கிறது எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க பாருங்களேன். இதில் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் விரட்டிட்டு இந்த அணில் என்ன பண்ணுதுன்னு சாப்பிடுது. பயமுறுத்துது அந்த பேர்டை. இவங்கெல்லாம் என்ன கை கழுவுறாங்களா, எவ்வளோ சுத்தமாக இருக்காங்க பாருங்களேன். இதை எடுத்து போடணுன்னு எனக்கு தோணலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு இப்போ தான் வந்தேன். சாப்பாடு போட்டோன்னே உடனே வந்தாங்க எல்லோரும். சரின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலை. நல்ல கமெண்ட் போடுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் லைஃப்லாம். ஓடிட்டு ஓடியாருவாங்க. தட்டு இதிலெல்லாம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தட்டை அப்புறம் குப்பரை தள்ளி விட்ருவாங்க. பேர்ட்ஸுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்கள்ல, அடிச்சுக்காமல் சாப்பிடுவாங்க. ஆனால் பேர்ட்ஸ்லாம் வந்தால் தட்டில் வச்சோன்னா விரட்டிடுறாங்க. இவங்க மட்டும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. அதனால்